கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் ஆழியார் குரங்கருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அது குறித்த விவரங்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், இப்போ அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது, என்ன பாதிப்புகள் இருக்கிறது? மற்ற பகுதிகளில் மழைநீர் தேக்கம் எப்படி இருக்கு? காயத்ரி, அதாவது பொள்ளாச்சி அடுத்துள்ள வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளான மத்திய ஸ்டேட் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதி வால்பாறை சாலையில் உள்ள ஆழியார் அணை பகுதியில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள புறங்கருவி எனப்படும் கவியருவியில் தற்போது காற்றாற்று வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த அருவிக்கு மிகவும் பிரபலமானது என்பதால் உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து செல்வது வழக்கம். இந்நிலையில் இங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் சென்று குளித்து வர வனத்துறையினர் தற்போது தடை விதித்துள்ளனர். மேலும் பொள்ளாச்சி வனச்சரகர் புகழேந்தி தலைமையில் வனத்துறை வேட்டைத்தடுப்பு காவலர்கள் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்து வருவதால் வால்பாறை கொண்டை ஊசி வளைவு சாலைகளில் எப்போது வேண்டுமென்றால் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை சாலையில் நிறுத்தி புகைப்படங்கள் எடுக்க வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். காயத்ரி, நன்றி சக்திவேல். சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு கருதி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களையும் வழங்கியிருக்கிறீர்கள்.